பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு காணச் செய்யும் தேவன். ஆதார வசனம் மார்க் 2:12. உடனே அவன் எழுந்து தன் படுக்கை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான். அப்பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். விசுவாச சந்ததியாரே, ஒரு சிறு ஜெபம் செய்வோம். தகப்பனே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கு நீர் உயிரோடு இருக்கிறீர் என்பதையும், அவர்கள் செய்கிற சின்ன சின்ன காரியங்களை கணக்கில் வைத்திருக்கிறீர் என்பதையும், தகப்பனே, ஜெபத்திற்கு பதில் கொடுத்த ஒரு அற்புதத்தை செய்து நீர் காண்கிற தேவன் என்பதை என்று அவர்களுக்கு சொல்லுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு திமிர்வாதக்காரனை 4 பேர்கள் கட்டிலில் வைத்து சுமந்து வருகிறார்கள். இயேசு இருக்கும் வீட்டுக்கு போகிறார்கள். அங்கே ஒரே ஜன நெருக்கடி, உள்ளே போக முடியவில்லை. ஆகையால் மேற்கூரையை பிரித்து இயேசு இருக்கிற இடத்திற்கு நேராக அவனை இறக்கினார்கள். இயேசு சுமந்து வந்தவர்களின் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்கிறேன் என்றார். உடனே அவன் எழுந்தான், படுக்கை எடுத்துக்கொண்டு யாவரும் பார்க்க நடந்து போனான். இயேசுவிடம் வரும்போது படுக்கை அவனை சுமந்து கொண்டு வந்தது. இப்போது இவன் படுக்கையை சுமந்து கொண்டு வெளியே போகிறான். எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்றார்கள். இங்கே கீ வேர்டு என்னவென்றால், மார்க் 2:5 சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு என்பதாகும். அவர் காண்கிறார். அவர் காண்பதற்கு ஒன்று வேண்டும். இக்காலத்தில் ரட்சிக்கப்பட்ட மக்களை பேசிக்கொள்வது, அக்காலத்தில் அப்படியெல்லாம் நடந்தது, இப்போவெல்லாம் அப்படி நடப்பதில்லை, அற்புதங்களெல்லாம் நடப்பதில்லை என்று இயேசுவின் வல்லமைக்கும் கிருபைக்கு இவர்கள் பூட்டு போடுகிறார்கள். இப்படி பேசுகிறவர்களுக்கு நடக்காது. எக்காலத்திலும் நடக்கும், விசுவாசிக்கிற யாவருக்கும் நடக்கும். அப்போஸ்தலர் 10 பேசப்படும் கொர்நேலியு என்பவன் இத்தாலிய படைக்கு 100க்கு அதிபதி. அவன் யூதன் அல்ல. அவன் வீட்டில் கூடியிருந்த கூட்டத்தில் அவன் பக்தி உள்ளவன், தர்மம் செய்கிறவன், தேவனை தேடுகிறவன். எல்லாரையும் கூட்டி வைத்து கொண்டு பேதுருவை அழைத்து பேச வைக்கிறான். பேதுரு இயேசுவின் வார்த்தைகளை பேசிக்கொண்டிருக்கும் போதே ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்கினார். யாவரும் அந்நிய பாஷையில் பேசி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். கூடியிருந்த யாவரும் யூதர்கள் அல்லவே. இயேசு யூதருக்கு மட்டுமா ரட்சகர்? இவர் உலக ரட்சகர். வாஞ்சையோடு தன்னை தேடுகிற யாவருக்கும் ரட்சகர். தனது வல்லமையை கட்டவிழ்த்து விடுவார். கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று தான் சொன்னார். ஆனால் அவர் காணும் வகையில், கேட்கும் வகையில், அவர் உணரும் வகையில் ஏதோ ஒன்று, அதாவது நம்முடைய விசுவாச கிரியை, ஏக்கம், தாகம் நம்மிடத்தில் அவர் காண வேண்டும். மத்திய 15 பேசப்படும் ஒரு ஸ்திரீ தன் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்றாள். இவள் கானானிய ஸ்திரீ. இவளுடைய விசுவாசமும் தாழ்மையும் சோதிக்கப்பட்டது. பின் உன் விசுவாசம் பெரிது என்றார். அவள் தன் விசுவாசத்தை தாழ்மையும் தன் நாவினால் அறிக்கையிட்டால் இயேசு இதை கேட்டார். அங்கே கேட்பதற்கு ஒன்று இருந்தது. அவருக்கு விசுவாசத்தை பாராட்டினார். நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் சொஸ்தமானாள். மத்தேயு 15:22-28 வரை வாசியுங்க. ரூத் புத்தகத்தில் அந்த இளம் விதவை ரூத்தை தேவன் இயேசுவின் பிறப்பின் அட்டவணையில் சேர்த்தாரே. யூத பெண்மணிகளுக்கு கூட கிடைக்காத அந்த ஸ்லாக்கியத்தை இந்த மோவாபிய ஸ்திரீக்கு கொடுத்தாரே. எதை கண்டார்? அவள் தன் மாமி நகோமியின் மூலமாக இந்த யெகோவா தேவனை கேள்விப்பட்டிருந்தாள். அவ்வளவுதான். எந்த அற்புதத்தையும் அவள் கண்டதில்லை, கண்ணார கண்டதில்லை. ஒரு கதை போல கேட்டாள். அவள் ஒரு தீர்மானம் எடுத்தாள். இந்த தேவன் எனக்கு வேண்டும் என்று நகோமி விடாப்பிடியாக பிடித்து கொண்டு யூதேயா தேசம் வந்தாள். அவ்வளவுதான். அவள் எடுத்த வைராக்கிய அன்பின் விசுவாச தீர்மானம். இவள் ஜெபித்தாளா? தேவனோடு பேசினாளா? தேவன் இவரோடு பேசினாளா? ஏதும் இல்லை. இந்த தீர்மானத்தை காண்கிற தேவன் கண்டார். இன்றும் நீங்களும் ஒரு தீர்மானம் எடுங்கள். விசுவாச தீர்மானம், வைராக்கிய தீர்மானம். இனிமேல் நான் இப்படித்தான் ஆண்டவருக்காக இருப்பேன், ஆண்டவரை போற்றுவேன் என்று ஒரு தீர்மானம் எடுங்கள். அவளை பாரம்பரிய தடைகளை எல்லாம் நொறுக்கி ஒரே தூக்காக தூக்கி தாவீதுக்கு பாட்டியாக்கினார். அக்காலத்து யூதர்கள் மோவாபியரை சம்மதம் செய்ய மாட்டார்கள், சேர்த்து கொள்ள மாட்டார்கள், மதிக்க மாட்டார்கள், அருவருப்பார்கள். அதை உடைத்தார் தேவன்.
ஏன்? அவருடைய தீர்மானத்தை அவர் கண்டார். காண்கிறதுக்கு ஒன்று இருந்தது. அன்பு மக்களே, எக்காலத்திலும் எவ்விடத்திலும் எவருக்கும் எந்த சூழ்நிலை கர்த்தர் தமது கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணுவார். தாம் உயிரோடு இருக்கிறதை காட்டுவார். அவர் ஒருவரையும் புறம்பே தள்ளுகிறவர் அல்ல. நம்முடைய பக்திக்கும் விசுவாசத்திற்கும் மார்க் போட்டுக்கொண்டே இருப்பவர் அல்ல. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் யாரேனும் இன்று தேவ கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் இருந்தால், அதாவது இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்கள், நம்புகிறீர்கள், ரட்சிக்கப்பட்டு விட்டீர்கள், இதை பகிரங்கமாக காட்டுவதே ஞானஸ்நானம். மக்கள் பார்ப்பதற்கல்ல. தேவன் உங்களது தீர்மானத்தையும் விசுவாசத்தை காண வேண்டுமானால் தேவ நியமத்திற்கு கீழ்ப்படுத்த உங்களது அன்பை அந்த கட்டளைக்கு கீழ்ப்படுத்த காட்டுங்கள். அவரும் தமது வல்லமையை அளவில்லாமல் உங்களது வாழ்வில் காண்பித்து யாவரும் பார்த்து வியக்கமன்னும் செய்வார். தர்மம் செய்வது, ஜெபிப்பது, உபவாசம் இருப்பது மனுஷர்கள் காண வேண்டும் என்று, பாஸ்டர் காண வேண்டும், கேள்விப்பட வேண்டும் என்று ஒருபோதும் செய்யாதீர்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கும் கர்த்தருக்கும் மட்டும் தெரிந்தால் போதும். அந்தரங்கத்தில் பார்க்கும் பிதா உங்களுக்கு வெளியரங்கமாய் பதிலளிப்பார். அவர் பார்க்கிற தேவன், காண்கிற தேவன். உங்களை பற்றி அவர் கேள்விப்பட வேண்டும். சிலர் தகப்பனே, அந்த சகோதரி எனக்கு உதவி செய்தார்கள், ஸ்தோத்திரம் அப்பா, நான் இக்கட்டான நிலையில் இருக்கும்போது எனக்கு ஒரு நல்ல இது கொடுத்தார்கள், விடுதலை கொடுத்தார்கள், ஸ்தோத்திரம் அப்பா என்று சொல்வதை அவர் கேள்விப்பட வேண்டும். சின்ன சின்ன காரியங்கள் தான், பெரிய காரியங்கள் அல்ல. உங்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை, இடையே கிடைக்கும் நேரத்தில் சிறு சிறு ஜெபம் செய்கிறீர்கள். இந்நாள் இந்த வாரம் எப்படியாவது பேசி சர்ச்சுக்கு அழைத்து கொண்டு போக வேண்டும் என்று மனதில் நிர்ணயம் பண்ணுகிறீர்கள். வாக்குகளை எழுதி பாக்கெட்டில் வைத்துக்கொண்டு பிரயாணம் செய்யும் போது வாசித்து அறிக்கை செய்கிறீர்கள். தவறு செய்த போது ஐயோ கர்த்தருக்கு இது பிடிக்காதே என்று பயந்து நடுங்கி, அப்பா இனிமேல் செய்ய மாட்டேன், மன்னியுங்கள் என்று முறுமுறுக்கிறீர்கள். முணுமுணுத்து மன்னிப்பை பெற்றுக்கொண்டீர்கள். பின் தவறு செய்யாதவாறு விலகி கொண்டீர்கள். இன்னாருக்கு உதவி செய்ய வேண்டும், எவ்வளவு நாளாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்களே என்று மனதில் நினைக்கிறீர்கள். இவை யாவும் கர்த்தர் காண்கிறார். நீங்கள் கிடப்பில் போட்ட எல்லா ஜெபங்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் கோரிக்கைகளும் கையில் எடுத்துக்கொண்டார். விசுவாசியுங்கள். அத்தனைக்கு நிறைவேற்றி நான் காண்கிற தேவன், நான் பதில் கொடுக்கிற தேவன் என்பதை உங்கள் வாழ்வில் நிரூபிப்பார். தானியேலுக்கு நிரூபித்தாரே. அவன் யார் பார்க்க வேண்டும் என்றால் அறையை பூட்டி கொண்டுதானே அவன் ஜெபித்தான். நான் ஜெபிப்பேன், என் நேரம் 3 வேளை நான் ஜெபிப்பேன் என்று காட்டினான வைராக்கியத்தை காட்டினேனே. கண்டார் தேவன். யோபு லெஃப்ட் அண்ட் ரைட் ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் பொறுமையாக பதில் கொடுத்துவிட்டு ஒரு துளி கூட அவன் விசுவாசத்திலிருந்து வலுவாமல் மறுதளிக்காமல் அறிக்கை செய்தானே, அதை கேட்டார், கண்டார். அதே போலதான் யாரும் பார்க்க வேண்டிய அவசியமில்லை. உங்களுக்குள்ளேயே நீங்கள் நினையுங்கள், உங்களுக்குள்ளேயே அவரை துதியுங்கள், அதை காண்கிறார். உங்களுக்கு இந்த செய்தியை கேட்டு வருகிறீரே, இதையும் காண்கிறார். நிறைவாக உங்களை ஆசீர்வதிப்பார். இதையெல்லாம் நான் கண்டுவிட்டேன், நான் கேட்டுவிட்டேன், நான் அக்கௌண்ட்டில் வைத்திருக்கிறேன் என்பதை காட்டுவார் உங்களுக்கு. ஏன்? இன்றே காட்டுவார். விசுவாசியுங்கள். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். தகப்பனே, நீ இருதயத்தை உள்ளந்திரைகளை சோதித்து அறிகிறவர். உமது வார்த்தைக்கு நியமத்துக்கு பயந்து கீழ்ப்படுத்தி நடக்க பலன் தாரும். உங்களுக்கு பிரியமாய் நடக்க நாங்கள் விரும்புகிறோம் கர்த்தாவே. நீங்கள் என்னிடம் காண வேண்டும் ஐயா. எங்களுடைய கீழ்ப்படுதலை, வைராக்கியத்தை, தாழ்மையை, அன்பை நீர் காண வேண்டும். எங்கள் சிந்தனையினால், பேச்சினால், செயலினால் நீர் காண வேண்டும் ஐயா. அப்படிப்பட்ட கிருபை எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா.